இந்த வீடியோவில் பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் உடைச்சி அதில் இருக்கிற தேங்காயெலாம் நான் எடுத்து மிக்சியில் போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். இன்னொரு பவுலில் கொழுக்கட்டை மிக்ஸ் எடுத்து தேவையான அளவு நான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு சுகர் எடுத்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸ் பண்ண மாவுலேருந்து 2 ஸ்பூன் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது லாஸ்ட்டாக நமக்கு யூஸ் ஆகும். இப்போ ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கொதிக்கிற தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவில் ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி வச்சு அதுவும் கொதிக்கிற ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம உருட்டி வச்ச கொழுக்கட்டை எல்லாமே அதில் சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் 1 by 1 பொறுமையாகவே சேர்த்துக்கோங்க. மொத்தமாக அப்படியே கொட்டிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று போய் ஒட்டிக்கும், அடியில் ஸ்டே ஆகிடும். இது நல்லா வெந்து வரட்டும். நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்து வச்ச அந்த 2 ஸ்பூன் மாவில் நார்மல் வாட்டர் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு திக் பேஸ்ட் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். ஒருவேளை கொழுக்கட்டை ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி கிண்டி விட்டுட்டே இருந்தால் நல்லா திக்காக வந்துடும். அப்பப்போ கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா ஒன்றோட ஒன்று அடியில் ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஃபோர்க் இல்லைன்னா நைஃப் வச்சு உள்ளே நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது உள்ளே இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது, தண்ணி பத்தலை, அதனால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மொத்த ஸ்வீட்டுக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகருக்கு பதில் நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்து வச்சு அந்த மாவு பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதை ஆட் பண்ணிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ஆட் பண்ணிட்டு உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது. இதை ஆற ஆற இன்னும் திக்காக வந்துடும். நான் ஒரு ஃப்ளேவருக்காக பீட்ரூட் ஜூஸ் 1/2 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆறுனதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி திக்காக வந்தது. பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணனால நல்ல கலர் அண்ட் ஃப்ளேவர் எனக்கு நல்லா இருந்தது. பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல டிஷ்ஷோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.